நாங்கள் சொல்கிறோம். அவர்களுடைய அரசு அவர்கள் வெளியிட்ட தகவலின்படி 1700 ஏக்கர் 5740 ஏக்கரில் 1700 ஏக்கர் 90 விழுக்காடா கணக்கு தெரியாமல் சொல்கிறாரா? முன்னாள் தொழில்துறை அமைச்சர் ஏன் இப்படி போய் சொல்கிறார்? தமிழகத்தின் வளர்ச்சி அல்ல, அவர்களின் வளர்ச்சி, திராவிட முன்னேற்ற கழகத்தின் வளர்ச்சி. அங்கு ஒரு மாபியா கும்பல், அங்கு ரியல் எஸ்டேட் 5 ஆண்டுகளுக்கு முன்னாலே விமானங்களை வருகிறது என்ற அடிப்படையிலே அனைவரும் தெரிந்து ஆளுங்கட்சி, முன்னாள் ஆளுங்கட்சி திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் அங்கே இன்வெஸ்ட்மெண்ட் செய்து விட்டார்கள், முதலீடுகளை செய்து விட்டார்கள், முதலீடு போட்டு விட்டார்கள், கோடிக்கணக்கான முதலீடுகள் போட்டுவிட்டு அது 3 மடங்காகும் 4 மடங்காகும் நம்ம பரட்டி கொண்டு வாரி வந்து விடலாம் என்று எதிர்பார்த்தார்கள். ஆனால் தமிழகத்தினுடைய வெற்றி கழகத்தினுடைய தலைவர், தமிழகத்தின் முதலமைச்சர் விவசாயிகளை வாழ்விப்பதற்காக அந்த திட்டத்தை ரத்து செய்தார். அவர்கள் கனவை பொடியாக்கினார். அதனால் தான் அவர்கள் தவிக்கிறார்கள். தவியோ என்று சட்டசபையிலே தவிக்கிறார்கள். அவர்கள் தான் தவிக்கிறார்கள். மீதி தமிழகத்தினுடைய அனைத்து கட்சிகளும், திராவிட முன்னேற்ற கழக தவிர்த்த அனைத்து கட்சிகளும் இந்த ரத்து செய்ததை வரவேற்கிறார்கள். முதல்வருக்கு நன்றி சொல்கிறார்கள். தமிழக வாழ் உரிமை கட்சியோ, நமது சீமானந்தன் அவர்களோ, வேல்முருகன் அவர்களோ, எல்லா அரசியல் கட்சிகளும், அதிமுக உட்பட அத்தனை பேரும் ரத்து செய்ததை வரவேற்கிறார்கள். திராவிட முன்னேற்ற கழகம் என்று தத்தி அப்படியே தத்தளிக்கிறார்கள். காரணம், அவர்களுடைய முதலீடு, அவர்களுடைய வளர்ச்சி தமிழகத்தின் வளர்ச்சி அல்ல, அவர்களின் வளர்ச்சி. தமிழகத்தின் வளர்ச்சியை மதிப்புமிகு முதல்வர்கள் பார்த்துக் கொள்வார். விமான நிலைய திட்டத்தை வேறு ஒரு பகுதி மாற்றி நிச்சயமாக ஒரு 3-4 மாதங்களில் உருவாக்குவார். விவசாயத்தை காப்பாற்றுவார், தொழிலையும் காப்பாற்றுவார், மக்களையும் காப்பாற்றுவார், அனைவரையும் காப்பாற்றுவார். நன்றி. சுப்பிரமணியன், தலைவர், பரந்தூர் பசுமை விமான திட்ட போராட்ட குழு. இன்னொரு விஷயம், இதற்காக எங்களுக்கு குரல் கொடுத்த அனைத்து அமைப்புகளுக்கும், அரசியல் கட்சி தலைவர்களுக்கும் மனமார்ந்த நன்றி. பொதுவாக இந்த செய்தியாளர்கள், ஊடகத்துறை இல்லைன்னா எங்கள் போராட்டம் வெற்றி பெற்றிருக்காது. அனைத்து ஊடகம் செய்தியாளர்களுக்கு எங்கள் மனமார்ந்த நன்றியை உரித்தாக்குகிறோம்.